ஹாய் குட் மார்னிங். என்னோட பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது. இன்னைக்கு தான் அவங்க லாஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து கிஃப்ட் வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழுக்கு வந்து லீவ் விடுறது ஒரு சைடு ஹாப்பி அப்படிங்கிறனால நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. சம்மர் ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே நடக்கும். பட் ஆனால் நாங்கள் எதுலேயும் அவங்கள சேர்க்கறதா இல்லை. அந்த கிஃப்ட் பேக்குக்குள்ளே ஒரு மக்கு சாக்லேட் வச்சு கொடுத்து விட்டுருக்கோம். அவனும் ஹாப்பியாக அவங்க டீச்சருக்கு கொடுக்க போகிறான். நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக் மண்டேல தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்குமே வந்து லீவு தான் பசங்களுக்கு. 2 மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் ஒரு சம்மர் வெக்கேஷன் போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிஷ்வாஷரில் எல்லா பாத்திரத்தையும் வச்சு லோட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருவேன். அப்போது வந்து மார்னிங் நம்ம எந்திரிச்சிட்டு வந்துட்டு ஈஸியாக எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ அதுதான் பண்ணுறேன். காலைல பண்ணணும்னு நினச்சேன். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்ததுனால பண்ண முடியல. அவங்க ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். டிஷ்வாஷர் இருக்கனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லா பாத்திரத்தையும் நம்ம கையிலே விளக்கிட்டு இருக்கப்ப கஷ்டமாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த டிஷ்வாஷரில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வைக்க முடியாது. சின்ன சின்னதாக நம்ம யூஸ் பண்ணுற தட்டு, டம்ளரு, அப்புறம் குட்டி குட்டி பவுல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் நம்ம இதில் வாஷ் பண்ண முடியும். பெருசெல்லாமே நம்ம கையில் தான் வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சம்மர் வந்துருச்சு. அதனால் பசங்க ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட கேட்பாங்க. கடையில் விற்கிற பாப்சிக்கல்லாம் அடிக்கடி நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் வீட்டிலேயே பாப்சிக்கல் வந்து செஞ்சு தருவேன். இன்றைக்கி நான் மேங்கோ பாப்சிக்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் 2 மேங்கோ எடுத்திருக்கேன். பனானா, ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன் இந்த மாதிரியான எந்த ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பாப்சிக்கல் செஞ்சு கொடுக்கலாம். லாஸ்ட் டைம் நான் குல்ஃபி செஞ்சு கொடுத்தேன். அதனால் இப்போ மேங்கோ வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைச்சதுனால இன்னைக்கு நான் மேங்கோ பாப்சிக்கல் தான் செஞ்சு போகிறேன். மேங்கோவை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பல்ப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து ஒரு பிளெண்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கிடைக்கிற மேங்கோஸ் வந்து அந்தளவுக்கு இனிப்பு இருக்காது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்க்கரை இல்லைன்னா ஹனி வந்து தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் மேங்கோனா பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே நம்ம ஊர் மேங்கோ இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். ஆனால் இதுதான் வந்து இங்கே சீப்பாக இருக்கும். மேங்கோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுக்காண்டி கொஞ்சமாக சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தான் போடுறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யோகர்ட் ஆட் பண்ணி செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து மில்க் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தி மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா இது மாம்பழம் தானே, அதனால் திக்னஸ்க்கு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா வேணுமா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே அடித்து எடுத்துட்டேன். எந்த மாதிரியான பாப்சிக்கல் மோல்டு வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம ஊர் மேங்கோ பார் மாதிரி இருக்கிற மோல்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டாதரமால தான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு மோல்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப வெளியே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு லெவல் இருக்குது, அது வரைக்கும் ஊற்றினா போதும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் மினிமம் 8 to 12 hours வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக ஃப்ரீஸாக இருக்கும். வாட்டர்னால் சீக்கிரம் வந்து ஐஸ் கட்டி ஆகிடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸ்மூத்தி மாதிரி வச்சதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 10 ஹவர்ஸுக்கு அப்புறம் எப்படி பாப்சிக்கல் ரெடியாகி வந்திருக்கு அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய லஞ்சு தக்காளி சாதமும் எக் ஆம்லேட்டும் தான். மார்னிங்கே வந்து தக்காளி சாதம் செஞ்சுட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு. பசங்களுக்கு வந்து பேன் கேக்கு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் எக்கு இந்த மாதிரி தான் கொடுத்து விட்டுருக்கேன். அது தமிழ் சாப்பிட்டு வந்துடுவான். மகி வந்து எப்போதும் போல் பிடிச்சதா சாப்பிடுவா, இல்லைன்னா மீதியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவா.
சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பயாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும். வீட்டில் ஸ்வீட் எதுவும் நாங்கள் வாங்கி வச்சுக்க மாட்டோம். ஸ்நாக்ஸுமே மோஸ்ட்லி இருக்காது எங்கள் வீட்டில். அதனால எப்பயாவது இந்த மாதிரி டீ போட்டு குடிப்பேன், இல்லைன்னா காஃபி. அடிக்கடி காஃபி தான் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் டீ போட்டிருக்கேன். இந்தியா போயிட்டு வந்ததுலேருந்து அதிகமாக வெயிட் போட்டுட்டேன்னு எனக்கே தோணுது. நார்மலாக என்னோடய வெயிட்டு 54 to 55 தான் இருக்கும். அதுக்கு மேலே போனதே இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா 57 வரைக்கும் போயிருக்கு. இங்கே இருந்த வரைக்கும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணேன். இந்தியாவில் வந்து எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்னோடய ட்ரெட்மில்லில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால செய்ய முடியல. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து புது ட்ரெட்மில் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வந்து வெளியில் வந்து வெயில் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுன்னு அவுட் சைட்லேயும் வாக்கிங் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து வாக்கிங் போகலான்ட்டு இருக்கேன். சாப்பிட்டு இப்போ 2 hours ஆயிடுச்சு. பிட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஹெட்ஃபோன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க, வயர்லெஸ் ஹெட்ஃபோனு. ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. பாட்டு கேட்டுக்கிட்டே நடந்தோம்னா நமக்கு வந்து அந்த நடக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அலுப்பு இருக்காது. ஏன்னா யார் கூடயாவது பேசிக்கிட்டே நடந்தோம்னா ஒன்றும் தெரியாது. நம்ம தனியாக நடக்க போகிறோம் அப்படிங்கிறனால சாங்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 hour வாக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் கிளம்ப போகிறேன். இன்டோரில் நடக்கிறத விட அவுட்டோரில் நடக்கிறது வந்து மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வாக் பண்ணியிருக்கேன். இந்த லசால் ஏரியா செம்ம சூப்பராக இருக்குது. சுற்றிலுமே வந்து ட்ரையல் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. ஒரு கண்ட்ரி சைடு இருக்கிற ஃபீலிங் வந்து எனக்கு தோணுது இங்கே நடந்துட்டு இருக்கிறப்ப. ட்ரெட்மில்லில் நடந்தோம்னா நமக்கு வந்து கேலரி பேர்ன் ஆகும். பட் ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு கேலரி பேர்ன் ஆகாது. பட் ஆனாலும் நம்மளோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டயட் இருந்தோம்னா நம்மளோட வெயிட்டை வந்து பேக் டு நார்மல் வந்து கொண்டு வர முடியும். நீங்களே பாருங்கள் இந்த ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. சுற்றிலும் பாத்வே இருக்கும், நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஆனால் அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப் சைன் வரும், குட்டி குட்டி பிரான்ச்சஸ் ரோடெலாம் இருக்கும். ஸோ அங்கே மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். ஆல்வேஸ் ஸ்டாப்ஸ்னால் அவங்களே நின்றுடுவாங்க. மெயின் ரோடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயில் கம்மியாக இருக்குன்னு தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். பட் ஆனால் வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ வெயில் அடிக்காது அப்படின்ட்டுன்னு. எப்படியும் 34 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டாக் வளர்க்கணுன்னு ஆசை. பட் ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது இந்த மாதிரி பெட்டு வச்சுக்கிறது. அதனால் அப்பப்போ யாராவது இந்த மாதிரி டாக் வச்சுருந்தாங்கன்னா பார்த்து ரசிச்சுக்கிறதோடு சரி, அவ்வளோதான். ரோட்டில் யாராவது ஒருத்தர் 2 பேரை தான் பார்க்க முடியும். மித்தபடி காரு தான் போயிட்டே இருக்கும். இந்த பாத்வேலெலாம் இங்கே ரொம்ப ஆள் கம்மிங்கிறதுனால யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஊரில் வீட்டுக்கு ஒரு டாக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த அந்த டெக்கில் பார்த்திங்கன்னா பிவேர் ஆஃப் டாக்குன்னு எழுதியிருக்கும். இந்த சைடு பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வீடு இருக்கும், அப்புறம் காலி கிரவுண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த சைடு. கரெக்டாக 1 hour வாக்கிங் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்து அந்த பிங்க் ரோஸ் வந்து அழகாக பூத்து இருக்குது. அதை டெய்லியும் பார்த்திங்கன்னா பறிக்கவே மனசு இருக்காது. பக்கத்தில் போய் நின்றுட்டு அதை கொஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 4-5 தடவையாவது அந்த ரோஸை பார்த்துடுவேன். அது என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்படி செடியிலே இருக்குது, நம்ம பறிச்சாதான் வாடி போகும். ஆனால் இந்த ரோஸ் வந்து ரொம்ப ஒரு 10 நாளாவது ஒரு பூ பூத்துச்சுன்னா இருக்குது. இப்போ போய் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பசங்களாம் பஸ் ஸ்டாப்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நாளாச்சு. கனடா வந்துட்டு ஒரு 2-3 டைம் தான் செஞ்சுருப்பேன். எக்கு பப்ஸு தான் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். 4 எக்கு போல் தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன். பப் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஈஸியாக எக் பப்ஸ் வந்து செஞ்சிடலாம். பப்ஸ்குள்ளே வைக்கிற மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அந்த உரல் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே அடிச்சிட்டு இருக்கேன், மிக்சியில் போடலை. எக் பாயில்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துட்டு இப்போ நான் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்ச ஆனியனை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சோம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதில் தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஏற்கனவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள், அப்புறம் அந்த ஸ்பைசஸ் லெவலுக்காண்டி நம்ம கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே அதை நல்லா வேக விடணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள், அது வந்து நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா பாருங்கள் மசாலா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுதான் நான் வாங்கின பட்டர் பப் பேஸ்ட்ரி. இது எங்கே வாங்கினேன்னா சூப்பர் ஸ்டோரில் வாங்கினேன். $7 என்னமோ கொடுத்து வாங்கினேன். 2 ஷீட் வந்து உள்ளே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஷீட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதிலே வந்து ஒரு 7-8 பப்ஸாவது வரும்னு நினைக்கிறேன். அது போதும் எங்களுக்கு. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து செஞ்சுக்கலான்ட்டு இருக்கேன். இதை வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சாதான் வந்து நமக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்ட் ஆகி நம்ம கட் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்கும். ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கட்டிங் போட்டுக்கலாம். மொத்தம் வந்து எனக்கு 9 ஷீட்டு கிடச்சிருக்குது. குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மசாலா எடுத்து ஒவ்வொரு ஷீட்லேயும் வச்சுட்டு முட்டையை வந்து 2ஆக வெட்டிட்டு அதை வந்து மசாலா மேலே வச்சிடுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவனை 400 ஃபாரன்ஹீட்டில் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். பேக்கிங் ஷீட்டையுமே வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஸ்டவ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலால் வந்து ப்ரஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாகவும் கலராகவும் இருக்கும் அந்த பப்ஸு நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ அதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அவனில் வச்சிடலாம். எல்லா பப்ஸுக்குமே எக் கோட்டிங் கொடுத்து பேக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை அவனில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓவன் லைட்டையுமே நான் ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு தெரியும். கரெக்டாக 20 மினிட்ஸ் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறப்பவே தெரியுது சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ புகை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவன் வந்து ஹீட்டாக இருக்குது. நம்ம ஒரு டவல் இல்லைன்னா எதையாவது பிடிச்சி வெளியே எடுத்து வைக்கலாம். பாருங்கள் சூப்பராக எக் பப்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஏன்னா பட்டர் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால. அப்பப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நான் க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் விரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். மித்தபடி வந்து பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. என் பையனுக்கு கொடுத்து வந்து டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். மகிக்கும் தமிழுக்கும் 2 தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தமிழ் which one do you like? This one. சேர்த்துக்கோ. இங்கே அம்மாட்ட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஈட் இங்கே வாங்க அம்மாட்ட சொல்லுங்க. மகி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு அம்மா செஞ்ச பப்ஸ். சாப்பிட சூடா இருக்கு லைட்டா. சரி போய் உள்ள போய் சாப்பிடுங்க போங்க. தேங்க்யூ. எப்படா இருக்கு? என்னது இது? என்ன சாப்பிட்ற? இதுக்கு பேர் என்ன? கிறிஸ்பியா இருக்கா? நல்ல சவுண்டு எனக்கே கேக்குதே. எங்க மாதிரி சவுண்டு கேக்குதான்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. காரமா இருக்கா? ஓ நல்லா கிறிஸ்பியா இருக்கா? நல்லா இருக்கு. It's cheese inside.
சீஸ் போட்டிருக்கேன்டாம்மா, நான் போடல, அதுலேயே இருந்தது தான். இது சீஸ் இருந்துச்சா? இல்லை, அது உள்ள வந்து பட்டர் போட்டிருப்பாங்க. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. பாப்சிக்கல் வந்து மார்னிங் தான் ரெடியாக இருந்தது. தமிழும் மகியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். சூப்பராக இருந்துச்சுன்னா நானுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஊர் மேங்கோ பார் மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.